நம்முடைய பாடல் தாளிலே கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகட்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன் என்கிற பாடலை பாடுவோம். அந்த பாடலிலே எப்படி கர்த்தர் நம்முடைய வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவராய் இருக்கிறார், எப்படி கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் நீக்கி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய ஆத்துமாவை மீட்டார், ஹல்லேலூயா என்பதை மையமாக வைத்து பாடப்பட்ட இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடாகமாகும். வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடாகமாகும். கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே, நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாதாளமா மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தே, பாதாளமா மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே, பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கிருபையினால், என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கிருபையினால். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே.
பிள்ளையே, சங்கீதக்காரர் எழுதுகிறார், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமாகிய கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர் என்று. ஆமா, எல்லா மனிதர்களுக்கும் சில வேளைகள்ல இருதயம் தொய்ந்து போகும். ஏன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது? நல்லவங்களா வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? ஏன் இந்த வாழ்க்கையில விதமாக நடக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது இருதயம் என்ன செய்யும்? தொய்ந்து போகும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க இருதயம் தொய்ந்து போகும்போது கூட எந்த இடத்துல இருந்தாலும் சரியாம், பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் சரியாம், அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் என்ன செய்வாராம்? அந்த தொய்ந்து போன நிலையில இருந்தெல்லாம் மீட்டு ரட்சித்து உயரமான கண்மலையில கொண்டு போய் விடுவாராம். அது எப்படி இருக்குமா? ஒரு மறுரூபமாகுதலின் அனுபவமா இருக்குமா? ஆம் தெய்வ பிள்ளையே, கடந்த காலங்களிலே அல்லேலூயா, நீங்களும் கடந்து வந்த பாதைகளிலே இருதயம் தொய்ந்து போன நிலையிலே எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நிலையில இருந்தெல்லாம் உங்களை மீட்டு ரட்சித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளைகளிலே உங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை, எத்தனையோ பிரச்சனைகளிலே நிவாரணம் இல்லாத காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, நிவாரணம் கிடைக்க தேவன் அனுகிரகம் செய்தார். அதற்கு காரணம் என்ன? அவருடைய வசனம் தான். அவருடைய வசனத்தின்படி நாம் வாழும் போது அந்த நிவாரணம் நம் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதா இருக்கும். எங்க கிடைக்கும்? நம்முடைய மனதிலே கிடைக்கும், நம்முடைய ஆத்மாவிலே கிடைக்கும், நம்முடைய சரீரத்திலே கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த தொய்ந்து போன நிலையிலிருந்தெல்லாம் மீட்கப்படுவதற்கு ஏதுவான வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஏதுவாக இருக்கும். அவருடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவ பிள்ளையே, அப்படி தேவன் கிருபையாக நமக்கு நன்மை செய்து அவருக்கு நன்றி செலுத்த தேவன் இந்த காலை வேளையிலையும் அனுகிரகம் செய்கிற தெய்வக்காக எல்லா பாதாள வல்லமைகள், மரண வல்லமைகள், ஆபத்தான காரியங்களில் இருந்தெல்லாம் மீட்டு நம்மை இறைச்சித்து இந்த உயர்ந்த, எவருக்கும் எட்டாத உயரமான கண்மலையில நம்மை கொண்டு வந்து நிறுத்தின தெய்வக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் அவருடைய மாளிகையிலே காணப்படுகிறோம், கர்த்தருடைய மாளிகையிலே காணப்படுகிறோம். இயேசு ராஜா தான் நம்முடைய ராஜாவாக காணப்படுகிறார். ஆகவே அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் எங்கும் நிறைந்த யெகோவா ஏலோகிமாய் இருக்கிறார். பரிசுத்தமாக்கக்கூடிய யெகோவா மெக்காதீசாய் இருக்கிறார். சீர்படுத்தக்கூடிய சிருஷ்டிகராக இருக்கிறார். ஸ்திரப்படுத்தக்கூடிய துணையாளராய் இருக்கிறார். உயர்ந்தவராக, உன்னதராக, பரிகாரியாக, நமக்காக சிலுவையிலே பலியானவராக காணப்படுகிறார். எந்த தாழ்மையான நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சொல்ல முடியும், எங்களுக்காக இயேசுநாதர் எங்களை தேடி வந்தார், தாழ்வில் இருந்த எங்களை நினைத்தருளினார், எங்களை படுகொலியில் இருந்து தூக்கி மீட்டு ரட்சித்தார். எங்கள் தாழ்வில் நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல முடியும். தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவனை நாம் இந்த காலை வேளையிலே துதித்து எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசுவே துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன் என்கிற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே.
என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்த யெகோவாயே ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவாயே ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தமாகும் யெகோவா மிகாதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவா மிகாதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் உன்னதரே உயர்ந்தவரே
உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா நம்முடைய தேவன் நமக்கு பலனாக காணப்படுகிறார், நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக காணப்படுகிறார், நமக்கு உறைவிடமாக காணப்படுகிறார், பரிசுத்தமாக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவராகவும் காணப்படுகிறார். யோசித்து பாருங்க, கோழியானது முட்டையின் மேல் அமர்ந்து இருக்கும் போது அந்த முட்டைக்குள் என்ன வருகிறது? ஒரு மகிமையான மாறுதல்கள் ஏற்படக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய தேவனும் கூட ஒரு மகிமையான மாறுதலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அந்த மகிமையான மாறுதல்கள் எங்கே நடைபெறுகிறது? நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நடைபெறக்கூடியதாய் இருக்கிறது. அதே கோழி முட்டைகளை அடைகாத்து கொண்டு இருக்கும் போது ஒரு முட்டை தனியாக வெளியே உருண்டு செல்லுமையானால் உடனே அந்த கோழி என்ன செய்யும் தெரியுமா?
அதனுடைய அலகாலே இழுத்து தன்னுடைய செட்டைக்குள் வைத்துக் கொள்ளும். எதற்காக? அந்த ஒரு முட்டையும் கூட மகிமையான மாறுதல்களை அடையாமல் போய்விடக் கூடாது என்று சொல்லி அது என்ன செய்யும்? அலகாலே இழுத்து இழுத்து தன்னுடைய செட்டைக்குள் வைத்துக் கொள்ளும். அப்படிதான் நம்முடைய தேவனும் கூட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ தரம் அழைக்கக்கூடிய தேவனாகவே இருந்தேன் என்று சொல்கிறார். அப்படிதான் நாம் இந்த நாளிலே அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய செட்டைகளுக்குள்ளாக கடந்து வந்தவர்களாய் இருக்கிறோம். மகிமையான மாறுதல்களை கண்டடைந்தவர்களாக காணப்படுகிறோம். அந்த மகிமையான மாறுதல்கள் ஒரே நாளில் நடைபெறுகிறது இல்லை. அவருடைய வசனத்தை கேட்டு 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 அதை கை கொள்வதற்கு ஏதுவான கிருபையை பெற்று 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 அந்த கிருபையும் சத்தியமும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றும் போது ஒரு நாள் அந்த மகிமையான மாறுதலை கண்டடைந்தவர்களாய் இருப்போம். சபையானது மணவாட்டி சபையாக, கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு உகந்த சபையாக ஜெயம் கொண்டதாக காணப்படும். ஒன்றும் கெட்டு போகாதபடி தேவன் பாதுகாத்தவராகவே இருப்பார். அவருடைய நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கும் அப்படிப்பட்டதா தேவன் தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாளராய் இருக்கிறேன் என்கிறார். நானே உங்களுக்கு உண்மையான நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மகிமையான மாறுதல்களை, நல்ல மாறுதல்களை, மறுரூபமாகுதலை, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சாயலை கொண்டு வருகிற தேவனாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவேதான் தேவன் எல்லா பாதாளத்தின் தீய ஆவிகளிலிருந்து நம்மை வேறுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நேராக வரவழைத்த புண்ணியராய் இருக்கிறேன் என்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே துணையாளராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நம்முடைய ஜீவியத்தை அந்த பரலோக தேவனுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய அபிஷேகத்திற்கு, அவருடைய கிருபை வரங்களுக்கு, அவருடைய மகிமைக்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக, எல்ஷடாய் என்ற துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்று சொல்லி நாம் அந்த பாடலை பாடி ஆராதித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வோம். தேவன் மெய்யாகவே ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். மகிமையான மாறுதல் உங்கள் வாழ்க்கையிலே உண்டானது என்பீர்கள். நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி, சபையிலே இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்திலே இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்திற்குள் மறைந்தவர்களாக மகிமையான மாறுதல்களை எவ்விடங்களிலும் கண்டடைந்தவர்களாகவே இருப்பீர்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட துணையாளராக நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக்குகிறவராய் இருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வில் பலன் நீரே, எந்த வாழ்வில் பலன் நீரே. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது சேட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது சேட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை
செய்தீரே என் வாழ்வை பலனீரே என் வாழ்வை பலனீரே எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வை கேடகம் எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வை கேடகம் ஏமட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திர ஏமட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திர எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திர எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திர எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வே கேடகம் எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வே கேடகம் யெகோவா ரஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி யெகோவா ரஃபா எந்த நாளும் எந்த பரிகாரி எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திர எந்த நாளும் வெற்றி தருவி யெகோவா நிசியே ஸ்தோத்திர எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் யெகோவா ஈரே என் தேவைகள் பார்த்து கொள்வீரே யெகோவா ஈரே என் தேவைகள் பார்த்து கொள்வீரே என் வாழ்வே சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திர என் வாழ்வே சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திர எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வே கேடகம் எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வே கேடகம் புதிய கிருபையை கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை வழி நடத்தின தேவன், எபினேசராய் இருக்கிற தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற தேவன், யெகோவா ரப்பாவாய் இருந்து பரிகாரியாய் இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். நன்றியோடு தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்புவாராக. இந்த காலை வேளையிலே புதிய கிருபையினாலே நிரப்புவாராக. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதாக தேவன் பரிசுத்த பர்வதத்திலே அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறவராக. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரின் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வக்காக ஸ்தோத்திர பலிகளோடு துதி பலிகளோடு
தேவனை மகிமைப்படுத்துங்கள். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரும் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களை நிரப்பும் உம்முடைய உன்னத பலத்தாலே, உம்முடைய உன்னத அபிஷேகத்தினாலே, உம்முடைய உன்னத கிருபையினாலே, உம்முடைய உன்னத மகிமையினாலே எங்களை மறுரூபப்படுத்தும் கர்த்தாவே. இந்த காலை வேளையில நாங்கள் வந்தது நல்லது. புதிய வரங்களை பெற்றுக்கொண்டு செல்கிறோம். ஒரு அவருடைய சட்டைகளின் மறைவிலே ஆரோக்கியம் உண்டல்லவா, அவருடைய சட்டைகளின் மறைவிலே மகிமையான மறுரூபமாகுதலை கண்டடைகிறோம் என்று சொல்லும்படியாக கர்த்தருடைய சாயல் ஒவ்வொரு பேரிலையும் வெளிப்படும்படியாக இந்த காலை வேளையில அந்த தெய்வீக வல்லமைக்கு பங்கு பெறும்படியாக உருவாக்குகிற தேவனாக, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக, தேவனோடு ஒப்புரவாகிற ஆசீர்வாதிக்கப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக எல்லா கலக்கங்களில் இருந்தும் உங்களை நீங்களாக்குகிற தேவனாக இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஜீவியத்தை கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திலேயே நான் என் வாழ்க்கையை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் கர்த்தாவே. நான் எங்கே இருந்தாலும் உடைய பிரசன்னம், உடைய சமூகம் எங்களை சூழ்ந்து இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பிரசன்னம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் காணப்படட்டும். நீரே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே அனுபவமாக்கி கொள்ள செய்யும். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் வாழும் ஒரே நாள் நல்லது என்கிற அந்த தேவ பிரசன்னத்துக்குரிய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக காணப்பட செய்து கர்த்தாவே அல்லேலூயா வாழும்படியாக இந்த காலை வேளையிலே எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே ஜீவியத்தை அர்ப்பணிப்பீர்களா? சங்கீதக்காரர் தான் எழுதுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிற 1000 நாளை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிற ஒரே நாள் அது நல்ல நாள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசனம் நிறைந்த நாளாக ஒவ்வொரு நாளும் காணப்படுவதற்கு ஏதுவாக நாம் ஆசீர்வாதமாக்கி கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே காலை வேளையிலே அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? எங்கள் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசனத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து ஜீவியமானது எப்பொழுதும் பரலோக இனிமை நிறைந்த ஜீவியமாக காணப்பட பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உன் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். உம்மை என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா, உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா.
எந்த ஊற்று உம்மிடத்தில் உள்ளதே ஐயா. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். இரவும் பகலும் உமது சமூகம் எழுந்து கிடக்கணும். இரவும் பகலும் உமது சமூகம் எழுந்து கிடக்கணும். இடைவிடாமல் உம்மோடு என் தொடர்பு இருக்கணும். இடைவிடாமல் உம்மோடு என் தொடர்பு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். சிறையினிலே யோசேப்போடு இருந்த தெய்வமே, சிறையினிலே யோசேப்போடு இருந்த தெய்வமே, சிறுமையிலும் வறுமையிலும் எங்கள் மகிமையே, சிறுமையிலும் வறுமையிலும் எங்கள் தெய்வமே. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் நான் வாழும் நாட்கள் இன்பமே. உம்மிடத்தில் நான் வாழும் நாட்கள் இன்பமே. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். 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 என் நாட்களெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். நாட்களெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என்னாலும் நடந்திட வேண்டும். என்னாலும் நடந்திட வேண்டும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை எங்கள் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது கர்த்தாவே. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். தீங்கு நாளிலே அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்திலே நடக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தது எடுத்த தெய்வுக்காக, நம்மை முன்குறித்த தெய்வுக்காக, நம்மை நீதிமான்கள் ஆக்கின தெய்வுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் அது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று எழுதுகிறார். சீனாய் மலையின் அனுபவம் மோசேக்கு விடியற் காலத்து அனுபவமாக இருந்தது. விடியற் காலத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா வானத்திலிருந்து பொழிந்தது. விடியற் காலத்திலே தான் காகங்கள் எலியாவுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது. தெய்வ பிள்ளையே, காலை வேளையிலே, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே, விடியற் காலத்திலே, எந்த நேரத்திலையும்
நம்மோடு தேவ பிரசன்னத்திலே தேவ சமூகம் நம்மோடு இருப்பதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்திலே உண்டாகி இருக்கக்கூடிய விசேஷித்த பரலோக இன்பத்தையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் ஜீவ நீரூற்றையும் கொடுத்து ஹல்லேலூயா என்னாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய பிரசன்னத்திலே நடக்கிற வாழ்க்கையாக காணப்படுவதற்கு ஏதுவாக ஜபமும் துதியும் நம்முடைய வாழ்க்கையில 2 சட்டைகளாக காணப்படுவதற்கு ஏதுவாக ஒரு உன்னத அனுபவத்தை ஆசீர்வாதமாக இந்த காலை வேளையில கொடுக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜபமும் துதியும் 2 சட்டைகளாக இந்த காலை வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமாக தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இரவு உங்களை மூடிக்கொள்ளும் என்றாலும் வேதம் சொல்லுகிறது இரவும் உங்களை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் பிரசன்னத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். இருள் எங்களை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் எங்களை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். பாவ உலகத்தின் இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாய் இருந்தாலும் தேவன் தேற்றுகிறவராய் இருந்து அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தினாலே உங்களை மகிமைப்படுத்தக்கூடியவராகவே இருப்பார். ஆகவே நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்ல முடியும். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. 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 அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடிருப்பதா. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அப்படியே நாம் இந்த காலை வேளையிலே அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைந்தவர்களால் ஜீவியத்திலே அவருடைய பிரசன்னமே எப்பொழுதும் காணப்படுவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை ஒப்படைத்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்த தயவுக்காக துதியும் ஜபமும் 2 சட்டைகளாக நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட்டதாகவே காணப்படுவதற்கு ஏதுவாக தேவன் ஒரு மகிமையான மறுரூபமாகுதலை நம் வாழ்க்கையில ஏற்படுத்துகிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பரிசுத்த ஆவியானவர், வாக்கு கடங்கா பெருமூச்சல் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர்,
அப்பா பலமுள்ள ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பராக்கிரமத்தின் ஆவியானவர், யுத்தத்தில் வல்லவர். அப்பா என் சபை நடுவில் அசைவாடினதற்காய் நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, உடைய பிரசனத்தினால் எங்களை இடைக்கட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரசனங்களை நடத்துவதற்கு என் சபையாராய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய பிரசனங்களை இடைக்கட்டட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை நாளங்களை நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா சோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா பரலோக இந்த நாட்கள் திறக்கப்பட்டதற்காய் கர்த்தரை சோத்தரிக்கிற ஆவியானவரே. என் தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நாங்கள் செய்வதற்கு எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தருடைய பெரிய கரோ ஆண்டவரே, வாக்கு கடங்காத தேவனுடைய வல்லமை என் சபையின் சனங்களை நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. அப்பா சோத்தரிக்கிற ஆண்டவரே. ஏகோவா ஷாலோமாயிருந்து சமாதானத்தை கொடுத்தீரே. ஏகோவா ரஃபா சுகம் கொடுக்கிறவராயிருந்து இம்மட்டு நீர் அசைவாடினதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீரே எல்ஷடா இருந்து எங்கள் துணையா இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எங்களோட இருதயங்கள் தொய்ந்த போதெல்லாம், சோர்ந்த போதெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களை அப்பா ஆண்டவரே உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை தேற்றினதற்காய் சோதரிக்கிற ஆண்டவரே. உங்க நாம பெரிய நாமம், வல்லமையுள்ள நாமம், பராக்கிரமுள்ள நாமம் இம்மட்டு நடத்தினதற்காய் சோதரிக்கிறப்பா. எங்க ஆராதனை மத்தியில அப்பா சோத்திர நாற்காலி போட்டு அமர்ந்திருந்ததற்காய் செலுத்துகிறப்பா. சோத்திர செலுத்துகிற ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை மகளை செய்த ஆராதனையை கர்த்தாவே நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆறு முதல் முடிவரை பரிசுத்த ஆவியான சபை நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க செபிக்கிறப்பா. ஊழியக்காரரை மறைத்து பலமாய் வெளிப்படுங்க செபிக்கிறோம். எலியாவின் அபிஷேகத்தினால் அப்பா பலிபீடத்தின் அக்கினின் அபிஷேகத்தினால் ஊழியக்காரரை நிரப்புங்க செபிக்கிற ஆண்டவரே. ரபால ஷக்கர ரூதர் யாத்துர ரீபால ரபால வரவா ரீபால ரஷங்கர யாத்துர ரீபால ரபால வரவா. வானத்தின் அக்கினி இறங்கட்ட ஆண்டவரே இந்த வேளையில. ரீபால ஷங்கர ரீபால ரபால வரவா. ஆண்டவரே முன்குறித்தவர்களை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் விரும்பின ஆராதனையை செய்ய கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. உங்க கரத்துல கொடுக்கிற தாழ்த்துகிறோம். மீட்பரேசன் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. நீரே எங்களை கர்த்தாவே அல்லேலூயா எவருக்கும் எட்டாத உயரமாகிய கண்மலையிலே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் எந்நாளும் நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஒரு மகிமையான மறுரூபமாகுதல் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதற்கு ஏதுவாக நீரே எங்கள் வாழ்க்கையிலே அடைக்கலமாக மாறினீர் என்பதை அறிந்து நாங்கள் கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய சமூகத்திலே வாழ்கிற நாட்கள் மிகவும் இன்பமானது என்பதை உணர்ந்து எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்க உடைய புதிய கிருபைகளை வரங்களை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து மாறாத தேவ பிரசனத்திலே உடைய பிள்ளைகள் கர்த்தாவே எழுப்புதல் அடைந்தவர்களாக காணப்பட, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக காணப்பட தேவன் கிருபை செய்தல வேணுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கு ஏறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.